பசுக்களும் கோழிகளும் கொண்ட ஒரு பண்ணையில் 43 தலைகள் மற்றும் 120 அடிகள் அடிகள்னால் வேறு ஒன்றும் இல்லை கால்கள் உள்ளன என்றால் அவற்றில் இருக்கும் மாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மாடுகளின் எண்ணிக்கை. இப்போ நம்ம கணக்கு எப்படி பண்ண போகிறோம்னா ஆன்சர்லேருந்து எடுக்க போகிறோம். மொத்தம் 43 தலைகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, கால்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் மாடோட எண்ணிக்கை அதில் 17 அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ மாடு 17 இருக்குது அப்படின்னா கோழி எத்தனை இருந்திருக்கணும்? மொத்த தலைகளை 43 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 17 மாடுக்கு எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் இருக்குது 26 கோழியாக இருந்திருக்கணும். ஓகே, இப்போ மாடு 17 எடுத்துருக்கேன்னா இப்போ மாடுக்கு மொத்தம் எத்தனை கால் இருந்திருக்கணும்? ஒரு மாடுக்கு 4 கால் இருக்குன்னா 17 மாடுக்கு 68 கால் இருந்திருக்கணும். ஓகே, இப்போ கோழி 28ன்னு எடுத்துருக்கிறதால ஒரு கோழிக்கு 2 கால் இருந்திருக்கணும். மொத்தம் 52 கால் இருந்திருக்கணும் கோழிக்கு மட்டும். இப்போ கால்கள் ரெண்டையும் கூட்டினேன்னா 120 கிடைக்குது. தலைகள் ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா 43 கிடைக்குது. ஸோ கணக்கில் கொடுத்துருக்க மாதிரி தலைகள் எண்ணிக்கை 43, கால்கள் எண்ணிக்கை 120 கிடைக்குது. ஸோ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.